சூப்பர் டேஸ்டியாக க்ரன்ச்சியாக டெலிஷியஸாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஆனால் ஈஸியாக செய்யணும். இது எல்லாத்தையும் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு இன்ஸ்டன்ட் கட்லெட் ரெசிபியை பார்க்க போகிறோம். தேவையான பொருட்களை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல இந்த மாதிரி காஞ்சி போன ரொட்டி அல்லது ரஸ்கை வச்சு பிரெட் க்ரம்ஸ் மிக்சியில் செஞ்சுக்கோங்க. ட்ரை மிக்சியை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மசாலா. இந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த அளவுகளில் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றொன்னா இந்த மாதிரி ஒரு இடிகளில் போட்டு இடித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இடிகளில் இடிக்க வராது அப்படின்னா நீங்கள் லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மிக்சியில் போட்டும் நீங்கள் அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடிகளில் இடிக்கிறப்ப அந்த மசாலாவோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி இது ஒரு கோர்ஸ் பவுடராக தான் நம்ம இடிக்கணும். ரொம்ப நம்ம மைய அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கோர்ஸ் பவுடராக இருக்கும்போது சாப்பிடும்போது அங்கங்கே கிடைக்கும். அது ஒரு நல்ல ஃபீலை கொடுக்குங்கிறதுனால நான் இந்த மாதிரி இடிகளில் இடிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு அது மாதிரி வேண்டாம் அப்படின்னா ஒரு சாதாரண வாணலியை சூடு பண்ணி எண்ணெய் இல்லாமல் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே லேசாக வறுத்துட்டு அந்த சூட்டோட மிக்சியில் ஒரு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதை நல்லா வேக வச்சு எடுத்து அந்த வேக வச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த கட்லெட்டுக்கு ஒரு பேஸாக இருக்க போகுது. இப்போ கொஞ்சமாக பட்டர் ஒரு வாணலியில் எடுத்துக்கோங்க. இந்த பட்டர் நல்லா உருகி வர்றப்ப அதில் கொஞ்சமாக அம்ச்சூர் பவுடர். அம்ச்சூருங்கிறது மாங்காய் பொடி. அது இல்லாதவங்க தக்காளியை நீங்கள் அரைச்சி அதை சேர்த்துக்கலாங்க. அதுவும் சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ அடுத்ததாக நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த மசாலா பொடி, அந்த தனியா இதெல்லாம் சேர்த்து ஒரு மசாலா பொடி செஞ்சோம் இல்லைங்களா, அதை போட்டு வணக்கிக்கங்க. அடுத்ததாக ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துக்கங்க. எல்லாம் நல்லா வணங்கி வர்றப்ப ஒரு தேக்கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. நான் இஞ்சி பூண்டு விழுது எப்போவுமே ஏற்கனவே அரைச்சி வச்சுருப்பேன், அதை தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ ஒரு பச்சை மிளகாய் விதைகளை நீக்கி வாசத்துக்காக நான் சேர்த்துருக்கேன். அரை தேக்கரண்டி அளவுக்கு மிளகாய்த்தூள். இது உங்களுடைய காரத்துக்கு தகுந்த அப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு தேக்கரண்டி கரம் மசாலா. அதுக்கப்புறம் ஒரு தேக்கரண்டி கடலை மாவு. இந்த கடலை மாவு இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரையும் கொடுக்கும். அதே நேரத்தில் இதை கெட்டியும் படுத்துங்க. இந்த மசாலாவை நல்லா கெட்டியாக மாற்றி தரும். பாருங்கள், இப்படி கடலை மாவை இந்த மாதிரி ஒரு நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உருளைக்கிழங்க சேர்த்தணும். இது கூட கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கணும். முன்னமே சொன்ன மாதிரி இதில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்களினுடைய அளவு அப்புறம் காரம் இதெல்லாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப மசாலா வாடை பிடிக்காதவங்க அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்தாதவங்க, பச்சை மிளகாய் வேண்டான்னு நினைக்கிறவங்க அது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலாங்கிறது அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரியான கெட்டியாக இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி மிதமான தீயில வச்சு நல்லா கெட்டியாக மசாலா செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி கொத்தமல்லி இலைகளை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்குங்க. இந்த மசாலாவில் நீங்கள் தேவைன்னா நிறைய வெஜிடபிள்ஸை மாற்றி ஆட் பண்ணிக்கலாம். சோயா சங்க்ஸ் சேர்த்துக்கலாம் அல்லது பட்டாணி, பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் மாற்றி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ சின்ன சின்ன பேட்டீஸாக நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பேட்டீஸாக இந்த மாதிரி கையில் வச்சு தட்டி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன வடை மாதிரி. உங்களோட ப்ரெட்டு என்ன சைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது சாப்பிடும்போது ஒரு கச்சோரி ஃபீலிங் கூட வருங்க. இந்த நார்த் இந்தியாவிலலாம் கச்சோரின்னு ஒன்று செய்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கூட இருக்குங்க. முதல் 2 துண்டு ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதில்
ஒரு ப்ரெட்டை அடியில் வச்சு அதுக்கு மேலே நம்ம செஞ்சுருக்கக்கூடிய அந்த மசாலா பேட்டி வடை இருக்கு இல்லைங்களா, அதை வச்சுட்டு மைதா மாவை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி அதை இந்த மாதிரி சைடில் போட்டுக்கங்க. இந்த மைதா மாவு தான் வந்து பேஸ்ட், அதாவது கம் மாதிரி இதை வந்து ஒட்டிக்க போகுது. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு அதை நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். எல்லா சைடும் மெதுவாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரெட்டு போய் நல்லா ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கப்புறமா ஒரு சில்வர் கிண்ணம், உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ஒரு சில்வர் கிண்ணம் வச்சு அந்த ஓரங்களை எல்லாம் வெட்டி எடுத்துருங்க. இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய ப்ரெட்டெல்லாம் எடுத்து வச்சு நீங்கள் ப்ரெட் அல்வா கூட பண்ணலாம். அதை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் இந்த ப்ரெட்டு மேலே மைதா மாவு கலவையை இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதை ப்ரெட் க்ரம்ஸால் கோட் பண்ணிக்கணும். நம்ம ஏற்கனவே ப்ரெட் க்ரம்ஸ் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் நீங்கள் 2 சைடும் போட்டு எடுத்துக்கலாம். அல்லது மேலே இந்த ப்ரெட் க்ரம்ஸை தூவி கையை வச்சு லேசாக தட்டி ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரெட் க்ரம்ஸ் போய் அந்த மைதா மாவில் நல்லா ஒட்டிக்குங்க. இதில் நல்லா மைதா மாவு கோட்டிங் பண்ணணும். ஆனால் அதே நேரத்தில் ப்ரெட்டு ரொம்ப ஈரமாயிடக்கூடாது, பார்த்து பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த ப்ரெட் க்ரம்ஸை போட்டு லேசாக தட்டி அதை வந்து அப்படியே எண்ணெயில், சூடான எண்ணெயில் போட்டு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. சூப்பரான டேஸ்டியான நம்மளோட கிறிஸ்பி கட்லெட் ரெடிங்க. இதில் நீங்கள் என்ன வேணும்னாலும் ஃபில்லிங்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நான்வெஜ் பிரியர்கள் இருந்தீங்கன்னா இதில் வேக வச்ச சிக்கனை கூட சின்ன 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 துண்டுகளாக வெட்டி அந்த மசாலாவில் ஆட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாமுங்க. அப்படி நான்வெஜ் பிடிக்காதவங்க நீங்கள் பன்னீரோ அல்லது அப்போவே சொன்ன மாதிரி சோயா, அப்புறம் பட்டாணி, காலிஃப்ளவர், கேரட், பீட்ரூட்னு எந்த காய்கறியை உங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்களோ அந்த காய்கறி எல்லாத்தையுமே மசாலாவில் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். அவங்க ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இதை சாப்பிட்டுக்குவாங்க. இது கொஞ்சம் எண்ணெயில் பொரிஞ்சாலும் கூட அதை எடுத்து ஒரு டிஷ்யூ மேலே வச்சு அந்த எண்ணெயை வடித்து கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஷ் வந்து நம்மளே சுத்தமாக வீட்டில் செஞ்சு கொடுத்தோங்கிற திருப்தி நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். ஒரு பிரெட் பேக்கெட், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், அப்புறமா கொஞ்சம் மசாலா பொடி இருந்தால் போதுங்க. ஈஸியாக இந்த கட்லெட்டை வீட்டிலையே நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரத்தை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு கொடுத்துடலாம். அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மறுபடியும் சந்திப்போம்.